குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல நம்ம லாஸ்ட் லெசன் 9th லெசன் பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம், புள்ளியியல். இப்ப பார்க்க போறது நிகழ்தகவு. புள்ளியியல்னா என்ன, நிகழ்தகவுனா என்ன? புள்ளியியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டைன் டேட்டாஸை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன், அசம்ஷன் கால்குலேஷன் கொடுக்கறது. அதனாலதான் வந்து உங்களுக்கு அதுல அசியூம்டு மீன், டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அப்படிங்கறதெல்லாம் அங்க அந்த பேர்லயே உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா நிகழ்தகவுங்கிறது வந்து வாய்ப்புகள், ஈவென்ட்ஸ், பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறதா நிகழ்தகவு அப்படிங்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கலாம், நடப்பதற்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்கு, இத்தனை வகையான வாய்ப்புகள் உள்ளன, பட் அதுல எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நிகழ்தகவு. ஜெனரல் ஃபார்மேட்ல சொல்லணும்னா ஸோ அதை பத்திய விரிவான இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு ரெகுலரா நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கேட்போம் இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த நிகழ்தகவுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இது இமேஜ் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு காளான், பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல வந்து பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க, நாய்க்குடை அப்படின்னு சொல்லுவாங்க, காளான் அப்படின்னு சொல்லுவாங்க, மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அத பத்தின ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பூஞ்சையானது வந்து மழை காலங்கள்ல ரொம்ப ஈரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பூஞ்சையானது வளரும். ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கும். சோ இதனுடைய வளர்ச்சியானது ரொம்ப வேகமா இருக்கும், பயங்கர ஃபாஸ்டா. ஒரு வாரத்துல 10 நாள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த காளானானது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமர விதைய வந்து வைக்கிறாங்க. அந்த ஆலமர விதைய பார்த்து சிரிக்குதான். நான் பாரு ஒரே நாள்ல வளர்ந்துட்டேன், நீ இன்னும் வந்து ஒரு சின்ன துளிர் கூட விடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலமரம் வந்து மெல்ல மெல்லமா வளர்ந்து ஒரு துளிர் வந்து செடியாயி, அப்புறம் அது ஒரு பெரிய மரமாயி, ரொம்ப பெரிய ஒரு ட்ரீயா இருந்து பல பேருக்கு அது வந்து நிழல் கொடுத்து, அதனுடைய இதுல அந்த ஆலமர விழுதுகள் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுச்சான். ஆனா இந்த ஒரே நாள்ல முளைச்ச காளான் ஒரே நாள்லயே போயிடுச்சு. காளான் முளைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து சாப்பிடுவோமா? சோ இருந்த இடமே, ஏளனமா பேசின காளான் என்னாச்சு, அது இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும். இந்த காளான் வந்து ஆலமரத்தை பார்த்து கேவலமா பேசிட்டு, பட் வந்து அந்த ஆலமரத்துக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த ஆலமரம் எத்தனையோ பேரை அதற்கு அடியில வந்து வாழ கூட வச்சிருக்கு. காளானும் சாப்பிடுறதுக்கு உதவி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ காளான் சாப்பிடுறதுக்கு உதவின மாதிரி ஆலமரம் வந்து பல வருஷங்கள் கழிச்சு பல நன்மைகள், பல இது செஞ்சிருக்கு. அதனால எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. பட் அதுக்கான நேரம் காலம் வரும்போது அது வந்து பிரகாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாவும் நம்பிக்கையோடையும் முயற்சியை கைவிடாமையும் இருந்தோம் அப்படின்னா ஆலமரம் மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் வளர்ந்து நம்ம வந்து வெளியில வருவோம். சோ இல்ல, காளான மாதிரி வந்து அப்படியே வந்து நின்னுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாம போயிடும். சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நம்மள நம்ம மோட்டிவேட் பண்ணி, பட் அதே டைம்ல வந்து ரொம்ப பொறுமையா ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சு பண்ணினோம் அப்படின்னா ஆலமரம் மாதிரி நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு நல்ல லெவலுக்கு, நல்ல நிலைமைக்கு வருவோம். ஓகேவா? நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா? சரி. சோ இந்த நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி, இதுல வந்து மொத்தம் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இந்த பேசிக்கா வந்து சில சோதனைகள் நம்ம வந்து கேரம்போ இது சாரி தாயக்கட்டை விளையாடுவோம், டைஸ் ரோல் பண்ணுவோம். அந்த டைஸ் ரோல் பண்ணும்போது தாயம் விடலாம், 2 4 6 எப்படி வேணா விடலாம். காயின்ஸ் டாஸ் பண்ணுவோம், பூவா தலையா. பூவும் வரலாம், தலையும் வரலாம், டை ஆகி ரெண்டுக்கும் நடுவுல இந்த பக்கம் பூவும் அந்த பக்கம் தலையும் நிக்கலாம். வாய்ப்புகள், பூ விழுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, தலை ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஒரு பூ அல்லது ஒரு தலை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வாய்ப்புகள், ஓகேவா? சோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில வந்து ஒரு பேஷண்ட்ட அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அவருக்கு வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து அந்த மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கறத வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. சோ 100 பேத்துக்கு கொடுத்ததுல 80 பேர் வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னா அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ் வந்து ஹாப்பி ஆவாங்க. சோ அந்த 80% அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, 100 பேருக்கு கொடுத்ததுல 80 பேர் கியூர் ஆனாங்க இந்த மருந்தால அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த 80 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் வந்து எவ்வளோ பேர் அதனால வந்து கியூர் ஆகி ரெக்கவர் ஆகி வெளில போனாங்க அப்படிங்கிற அந்த கவுண்ட் தான் நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு சீட்டு கட்டு இருக்கு, 52 கார்ட்ஸ் இருக்கும் ஒரு கட்டுல. ஹார்ட், கிளவர், டைமண்ட், ஸ்பேட். ரெட் ஹார்ட், ரெட் டைமண்ட், கிளவர், பிளாக் கிளவர், பிளாக் ஸ்பேட் அப்படின்னு ஒரு 4 டைப்பா 13 கார்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. 13 × 4 52. இல்ல ஏதோ ஒன்ன வந்து எடுக்கிறாங்க. சோ 1 எடுத்தா 1/52, 2 எடுத்தா 2/52. சோ சாதகமான விளைவுகள், சாத்தியமான விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. உறுதியான சோதனை, சமவாய்ப்பு சோதனை, அது என்னென்னங்கறத நான் சொல்றேன். முயற்சி, விளைவு, கூறுப்புள்ளி, கூறுவெளி. இந்த சிமுலேஷனும் காட்டுறேன்னா, முயற்சி அப்படின்னா ட்ரையல். அதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்த நிகழ்தகவுடைய முக்கியமான கருத்துக்கள். விளைவு அப்படின்னா அவுட்கம். கூறுப்புள்ளி, கூறுப்புள்ளி அப்படின்னா சாம்பிள் பாயிண்ட். கூறுவெளி அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் பாயிண்ட், சாம்பிள் ஸ்பேஸ். சோ இந்த முயற்சி ட்ரையல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டைஸ ரோல் பண்றீங்க, இல்ல ஒரு காயினை டாஸ் பண்றீங்க, அது வந்து முயற்சி. அது ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேல வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வரும். விளைவு அப்படின்னா அவுட்கம். அதாவது ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது தலை இல்லைன்னா பூ, ரெண்டுல ஏதோ ஒண்ணு கிடைக்கும். சோ தலையோ பூவோ வந்து விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய முடிவை வந்து அவுட்கம் கிடைச்சிருச்சு. தலை ஒரு தடவை டாஸ் பண்ணும்போது எனக்கு தலை வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு தடவை டாஸ் பண்ணும்போது பூ வந்துருச்சு, அத அவுட்கம்னு சொல்லுவோம். அந்த காயினை டாஸ் பண்றத ட்ரையல் முயற்சி, அதனுடைய ரிசல்ட்ட வந்து அவுட்கம் விளைவு. சோ கூறு புள்ளி சாம்பிள் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது தலையும் வரலாம், பூவும் வரலாம். சோ சமவாய்ப்பு சோதனையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அவுட்கம், ஒரு விளைவும், ஒரு அவுட்கமுமே நம்ம வந்து சாம்பிள் பாயிண்ட்ல சொல்லுவோம். சோ ஒரு காயின்னா ஒரு ஹெட் ஒரு டெய்ல், 2 காயின்னா ஒரு ஹெட் ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட் ஒரு ஹெட். அதுக்கு ட்ரீ டயக்ராம் காட்டுறேன். சோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா இந்த கூறு புள்ளி சொல்றோம் இல்லையா, இதுல எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதனுடைய எல்லா பாசிபிலிட்டிஸையும் எழுதுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? அடுத்தது ஈவெண்ட். ஈவெண்ட்னா நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு டைஸ ரோல் பண்றீங்க.
4 கிடைக்குது. திருப்பி ரோல் பண்றீங்க 6, திருப்பியும் வந்து 2. சோ இப்ப இத வந்து டைஸ் ரோல் பண்ணும்போது ஆட் நம்பர் கிடைக்குமா, ஈவன் நம்பர் கிடைக்குமா, இல்ல ஆட் பிளஸ் ஈவன் வருமா, இல்லனா ரெண்டையும் கூட்டினா வந்து அவுட்கம் ரெண்டையும் ஆட் பண்ணா 3 வருமா, 6 வருமா, 5 வருமா? இந்த மாதிரி வந்து ஒரு டைஸ 6 தடவை ரோல் பண்ணா எவ்வளவு வரும், 5 தடவை ரோல் பண்ணா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத ஒரு ஈவென்ட், அதாவது அது ஈவன் நம்பர்ஸா வருமா, ஆட் நம்பர்ஸா வருமா, இல்ல கணங்களா வருமா, கியூப் வேல்யூவா வருமா, ஸ்கொயர் வேல்யூவா, அந்த நிகழ்தகவு கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணலாம். அததான் வந்து நிகழ்ச்சி ஈவென்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதற்கான ஒரு இது பார்ப்போமா? சிமுலேஷன் காயின் டாஸ் பண்றது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு காயின் டாஸ் பண்ணா என்ன வரும், 2 காயின் டாஸ் பண்ணா என்ன வரும்? ஒரே நிமிஷம். டாஸிங் ஃபர்ஸ்ட் காயின், ஒரு ஹெட் ஒரு டெயில் இல்லையா? சரி, இதே வந்து 2 காயின் டாஸ் பண்றோம். சரியா? சோ ரெண்டாவது காயினுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, ஒரு ஹெட் ஒரு டெய்லு. ஃபர்ஸ்ட் காயின் இந்த கிரீன் கலர் வந்து ஃபர்ஸ்ட் காயின், இந்த ஹெட் இது வந்து ரெண்டாவது காயின். சோ ரெண்டாவது காயின்லயும் ஒரு ஹெட் ஒரு டெயில் வரும். ரெண்டு காயின் எடுத்திருக்கோம். ரெண்டாவது காயின்ல ஃபர்ஸ்ட் காயினுக்கு ஒரு ஹெட் ஒரு டெயில், செகண்ட் காயினுக்கு ஒரு ஹெட் ஒரு டெயில். சோ அப்ப இது என்னாச்சு, ஓ ஹெட் ஹெட், ஓகே, ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில். இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸா எழுதுவோம். அதாவது ஒரு ஹெட் ஒரு ஹெட், ஹெட் பிளஸ் ஹெட் கமா ஹெட், ஹெட் கமா டெயில், டெயில் கமா ஹெட், டெயில் கமா டெயில். இதுதான் நம்மளுடைய பாசிபிலிட்டிஸ் எழுதுவோம். சோ இப்ப மூணாவது காயினையும் கொண்டு வரேன் பாருங்க, 3 காயின் வருது. சோ இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுவோம்னா, ஹெட் ஹெட் ஹெட், ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட், டெய்ல் டெய்ல் டெய்ல். ஓகே, 2 4 6 8 பாசிபிலிட்டிஸ். 8 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். 3 காயினை டாஸ் பண்ணும்போது. சோ இந்த பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எழுதுறோம் தெரியுமா? அததான் வந்து கூறுவெளி, சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்பின்னர் நம்ம ஸ்பின் பண்றோம் இல்லையா? சோ எனக்கு வந்து 10 ட்ரையல் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ட்ரையல் கொடுத்திருக்காங்க? 10 முயற்சி கொடுத்திருக்காங்க. எனக்கு அவுட்கம் என்ன வரும், சாம்பிள் பாயிண்ட் என்ன வரும், சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? சோ 10 முயற்சி, அவுட்கம் என்ன, ஒவ்வொரு முயற்சியிலும் என்ன கிடைக்குதோ அது முடிவு. கூறு புள்ளி வந்து நீங்க ஒவ்வொரு முயற்சியா செய்வது, கூறுவெளி வந்து அனைத்தையும் சேர்த்து எழுதுவது. ஸ்பின் பண்ணுவோமா? சோ எல்லோல ஸ்டாப் ஆச்சு. சோ அப்ப என்னாச்சு, 10 அக்கரன்ஸ்ல ஒரு அக்கரன்ஸ் ஓவர். அது வந்து எவ்வளவு வந்தது, எல்லோ 1. கிரீன் ரெண்டாவது ட்ரையல் வந்து கிரீன் விழுந்திருக்கு. சோ கிரீன் என்னாச்சு, 0.5 ஃபார் எல்லோ அண்ட் 0.5 ஃபார் கிரீன். எப்படி அது 0.5 ஃபார் எல்லோ அண்ட் 0.5 ஃபார் கிரீன்னு போட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி இஸ் 1. நம்மளுடைய ட்ரையல்ஸ் தான் 10. இப்ப எனக்கு கிரீன் 2 தடவை வந்து, சோ 1 0.67 அண்ட் 0.33ன்னு ஸ்பின் பண்ணி எடுத்திருக்கோம்.
ப்ளூ ப்ளூ ஒரு டைம், எல்லோ ஒரு டைம், கிரீன் 2 டைம். சோ அப்ப என்னாச்சு? 0.5 அண்ட் 0.25 அண்ட் 0.25. கிரீன் 3 டைம். 0.6 plus 0.2 plus 0.2 1. Yellow 2 times, green 3 times, blue 1 time. 2 3 plus 2 5. 5 plus 1 6. 4 plus 2 6 plus 1 7. Green 4 time வந்துருச்சு. violet, orange, red எல்லாம் இன்னும் ஒரு தடவை கூட வரல. சோ 10 ட்ரையல்ல பாருங்க, கிரீனே எனக்கு 5 டைம் வந்தாச்சு. ஆனா இன்னும் வயலட் வரல, ஆரஞ்சு வரல, ரெட் வரல. ஸ்டில் வரல. ப்ளூ தான் 2 தடவை வந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஓகே பாருங்க. ப்ளூ 3 டைம்ஸ், ரெட் வரல, எல்லோ 2 டைம்ஸ், கிரீன் 5 டைம்ஸ், வயலட்டும் வரல, ஆரஞ்சும் வரல. சோ நம்மளுடைய ட்ரையல்ஸ் 10 ட்ரையல் கொடுத்தோம். ஒவ்வொரு கலருக்கும் எவ்வளவு அக்கரன்ஸ் வந்தது? 3 2 5ன்னு வந்தது. சோ அத ப்ராபபிலிட்டியை நம்ம ஒன்ன வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? வராத கலர் வந்து நம்ம எடுத்திருக்கோம், பட் அது வந்து கிடைக்கல. விளைவு முடிவு அவுட்கம் வந்து இதுதான். நம்மளுடைய அவுட்கம் திஸ். சோ திஸ் இஸ் ஃபைனலைஸ்ட். ஓகேவா? சோ எனக்கு எல்லோ வரலையே, சரி ரெட் வரலையே, வயலட் வரலையே, கிரீன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பியும் அதை வந்து மாத்த முடியாது. நம்மளால மாற்றுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம கையில கிடையாது. ஓகேவா? சோ நான் இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கார்ட்ஸும் காட்டுறேன். கார்ட்ஸ் வந்து எப்படி 52 கார்டு இருக்கு இல்லையா, ஒன் பை ஒரு ஒரு கார்டா எடுக்கிறது எப்படி அப்படின்னு காட்டுறோம். ஓகேவா? சோ இதுல வந்து தொன்மை அணுகுமுறை, கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. தொன்மை அணுகுமுறை, கிளாசிக்கல் அப்ரோச்னா எக்ஸாம்பிள், ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்பர்ஸ், எண் மதிப்பால சொல்லுவாங்க. அதுதான் வந்து தொன்மை நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு பானையில 6 ரெட் பால், 6 5 ப்ளூ பால் இருக்கு. சமவாய்ப்பு முறையில் ஏதாவது ஒரு பாலை எடுக்கும்போது அது ரெட் பாலா வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன இருக்கு? சோ ஓவரால் ரெட் பால் என்ன சொன்ன? 6. மொத்த பால் எவ்வளவு சொன்ன? 11. சோ 6/11 சிவப்பு வரணும் அப்படின்னா. சோ எல்லா இடத்துலயுமே எத்தனை பால்ஸ் உள்ள இருக்கோ அதை ஒவ்வொன்னையும் வெளியில எடுப்போம். ஓகேவா? சோ இதுக்கு என்ன சொல்லுவோம்னா, சாதகமான விளைவு டிவைடட் பை மொத்த விளைவு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சாதகமான, நம்ம இப்ப வந்து ஒரு பேக்ல 4 ரெட் பால், 6 ப்ளூ பால் போட்டிருக்கோம். நம்மளுடைய சாதகமான ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் இஸ் ஈக்குவல் டு, இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ஸ் போட்டீங்கன்னா சாதகமான விளைவு, சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த விளைவு. சோ இங்க சாதகமா எவ்வளவு இருக்கு? 4 ரெட் பால்ஸ் இருக்கு. சோ 4. மொத்தம் எவ்வளவு இருக்கு? டோட்டலா அந்த பேக்ல எவ்வளவு இருக்கு? 10. சோ 4 டிவைடட் பை 10 ரெட் பால்ஸ் கிடைக்கணும்னா, இதே ப்ளூ பால்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன வரும்? 6 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? Number of favorable outcomes divided by total number of outcomes. Probability of the event is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. ஓகேவா? சோ இது வந்து தொன்மை அணுகுமுறை மற்றும் பட்டறிவு அணுகுமுறை, கிளாசிக்கல் அப்ரோச் அண்ட் எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈவென்ட் பட்டறி அணுகுமுறை, எம்பிரிக்கல் அப்ரோச்.
இது நம்ம பார்த்திருக்கிறது வந்து தொன்மை அணுகுமுறை இல்லையா? பட்டறி அணுகுமுறை எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னா இதுல வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் இருக்கு இல்லையா? இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் எப்படி வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அது சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ எக்ஸசைஸ் 9.1க்கு போயிடலாம். 9th சாப்டர்ல ரெண்டு எக்ஸசைஸ் தான், 9.1 அண்ட் 9.2. 9.1ல பாத்தீங்கன்னா 7 கணக்கு இருக்கு, 9.2ல 5 கணக்கு இருக்கு. ஸோ பார்த்து முடிச்சோம். கொஸ்டின் ரீட் பண்றேன். ஸோ ஒரு கொஸ்டினா பார்க்கும்போது தான் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, யூ ஆர் 9.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். You are walking along a street. If you just choose a stranger crossing you, what is the probability that his next birthday will fall on a Sunday? நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ நமக்கு ஒரு வாரத்துல எத்தனை கிழமைகள் உள்ளன? நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக். ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் வந்து என்ன? சண்டே அவருக்கு பர்த்டேவா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் சண்டே என்ன? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து சண்டே ஒரு வாரத்துல வரதுக்கு ஒரு முறைதான். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 7 நாள்கள். 7 நாளில் ஒரு நாள். ஓகே, 1/7 அதான் அதோடைய ஆன்சர். பட் இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் வந்து சம்ல சொல்றேன். ஆன்சர் இவ்வளவுதான், சிம்பிள். Days in a week. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. டேஸ் இன் எ வீக் வந்து மொத்தம் 7 நாட்கள் இல்லையா? So n of s, number of sample space is equal to 7. So therefore number of days in a week is equal to 7. Event of selecting Sunday only. Event of selecting Sunday. ஒரே ஒரு நாள் தான், சண்டே மட்டும்தான். அத ஈவெண்ட்டை வந்து ஏன்னு பேர் பண்ணிடும். சோ n of a அதுதான் அவுட்கம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, n of a is equal to 1. So probability of selecting Sunday. Equal to n of a divided by n of s. So 1 is event of selecting, probability of the outcome, total number of outcome. So therefore which is 1/7 is the answer. Okay. Oh. Next question. Question number 2.
What is the probability of drawing a king or a queen or a jack from a deck of cards? 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு படச்சீட்டு, அதாவது ராஜா, ராணி அல்லது மந்திரி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சோ ஒரு சீட்டுக்கட்டு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கார்ட்ஸ்? 52 கார்ட்ஸ் இருக்கும். சோ 52 கார்ட்ஸ்ல கிங் கார்டு எவ்வளவு இருக்கும்? 4 இருக்குமா? ஒரு ஒரு ஷேப்புக்குமே ஒரு கிங் கார்டு இருக்குமா? டைமண்ட், ஹார்டின், ஸ்பேடு, கிளவர் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இருங்க காட்டுறேன் நான் அது. சோ ஒரு கலர்லயுமே பாருங்க, ஏ ஸ்பேட், ஏ கிளவர், ஏ ஹார்டின், ஏ டைமண்ட். அதே மாதிரிதான் இங்க இருக்கும் பாருங்க. ஜே, ஜாக், கிளவர், சாரி ஸ்பேட், கிளவர், ஹார்டின், டைமண்ட். சோ இது ரெண்டும் பிளாக், இது ரெண்டும் ரெட். சோ ஒரு ஷேப்லயும் மொத்தம் 13 கார்ட்ஸ் இன் எ ஷேப் அண்ட் இன் எ ரோ. ஸ்பேடு கிளவர்ல 13, ஹார்டின்ல 13, ரெட் ஹார்ட்ல 13, ரெட் டைமண்ட்ல 13. சோ அப்போ கிங் கார்டு வரதுக்கு என்னென்ன, இப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. நம்பர் ஆஃப் கிங் கார்ட்ஸ் 4, குயின் கார்ட்ஸ் 4, ஜாக் கார்ட்ஸும் 4. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஏ கிங் கார்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட் 52ல 4 ப்ராபபிலிட்டி இருக்கு. அதே மாதிரிதான் குயின், அதே மாதிரிதான் ஜாக். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிங் ஆர் எ குயின் ஆர் எ ஜாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3ல ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்ப சம் போடலாம். Question number 2. Number of cards is equal to number of cards n of s is equal to 52. Number of king cards n of a is equal to 4. Number of queen cards n of b is equal to 4. Number of jack cards n of c is equal to 4. Probability of drawing a king card. We are drawing a king card equal to n of a divided by n of s, that is 4/52. Probability of drawing a queen card. Yeah. That is n of b divided by n of s, that is also 4/52.
probability of drawing a jack card equal to n of c divided by n of s. That is also 4 by 52. Okay. So, a probability of drawing a king or queen or jack. Therefore, probability of drawing a king or a queen or a jack from a deck of cards equal to P of A plus P of B plus P of C. அதையுமே probability of A, probability of B, probability of C. 4 by 52 plus 4 by 52 plus 4 by 50. So, இங்க வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. 4 plus 4 plus 4. 8 plus 4, 12. 12 divided by 52. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 3 12 13 3 சரி 13 4 52. So which is equal to 3 divided by 13. ஓகேவா? 3 divided by 13. So இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு கார்ட்ஸும் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா அதாவது கிங்கா இருக்கலாம், குயினா இருக்கலாம், ஜாக்கா இருக்கலாம். சோ அது எல்லாத்தோடைய ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி சுருக்கினோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து ஆட் பண்ணாவே ஓகே. ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வந்தது 12/52. அதை கட் ஷார்ட் பண்ணுங்கிறது நாட் மேண்டேட், பட் 12/52 இஸ் த ஓவரால் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங் ஆர் குயின் ஆர் ஜாக். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இதுல இன்னும் சம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.